பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 9வது அதிகாரம் 18வது வசனம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கத்து தந்த நல்ல வசனத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பாருங்கள், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. இன்றைக்கு எளிமையான சூழ்நிலையிலே இல்லை என்றால் ஏதோ வருத்தத்தோடு பாரத்தோடு என்றைக்கும் நம்முடைய நிலைமை இப்படிப்பட்டது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் உங்களை வைத்திருக்கிறார். ஒருவேளை இவ்வுலக பாடுகளை பார்க்கும் போது ஒருவேளை உங்களை பயமுறுத்துகிறதா இருந்தால் கூட இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, நம்பிக்கையோட சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆகையால் தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கும், ஒரு இடுக்கண் மாத்திரமல்ல, எல்லா இடுக்கண்களுக்கும் நீக்கி நம்மளை விட்டுவித்து ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்படியான ஒரு தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்னை நாம் ஏன் கலங்க வேண்டும்? அவர் நமக்குரியவைகளை பார்த்து கொள்ள அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஏழைகள் எளியவர்கள் விட பெருமூச்சு நிமித்தம் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், எவ்வளவோ நம்மை தேற்றுகிற அநேக வாக்குத்தத்தங்கள் இந்த வேத புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் தேடி வாசிக்கும் போது நம்முடைய இருதயம் களிகூற ஆரம்பிக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்த முடியும். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீங்கள் எளியவர்களாக இருந்தால் பாக்கியவான்கள், தேவ ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தாழ்மையிலே நம்மை நோக்கி பார்க்கிற தேவனை ஆராதிக்கிறோம். அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை வேடனுடைய கண்ணிக்கும் ஆளாக்கும் கொள்ளை நோக்கியும் நம்மை விடுவித்து காக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த தேவனை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி சிலுவையை மாத்திரம் நோக்கி பார்த்த கண்ணு ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி நடத்தினது போல உங்களை நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். God bless you all.